காலையில 7 மணி நேரம் தூங்கி எழுந்தாலும் இன்னும் தூங்கணும் போலயே இருக்குதா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும்? ஏன் ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சாலும் உடனே டயர்ட் ஆகுதா? எனக்கும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி நல்ல ஃபிட் அண்ட் ஹெல்த்தியா இருப்பாங்க. பட் என்னால காலையில பெட்ல இருந்து எழுந்திருக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐ தாட் ஐ எம் லேசின்னு என்ன நானே பிளேம் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் ஐ ஃபவுண்ட் ஒன் திங், லேசினஸ் நம்ம பர்சனாலிட்டியில இல்லை, இது ஒரு பயாலஜிக்கல் எரர்னு. ஸோ அப்போதான் நான் டிசைட் பண்ணேன் என்னோட பாடி எனர்ஜி சிஸ்டமை ஃபிக்ஸ் பண்ணணும்னு. அதுக்காக இந்த 30 டே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். அதில் நான் பண்ண இந்த 3 ஸ்பெசிஃபிக் ஹேபிட்ஸ் என்னோட வாழ்க்கையவே மாற்றிடுச்சு. நிச்சயமா இந்த 30 டே பாடி எனர்ஜி சிஸ்டம் எக்ஸ்பெரிமெண்ட் உங்கள் வாழ்க்கையையும் மாற்றும். அதுக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். த சயின்ஸ் ஒய் யூ ஆர் டயர்டு. நம்ம டயர்ட் ஆகுறதுக்கு மொதல் ரீசனே இந்த டோபமைன் பர்ன் அவுட் தான். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம ஃபோனை எடுப்போம், ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்போம், நம்ம பிரெயின் அதுக்கு அடிக்ட் ஆயிடும். பிகாஸ் போர் அடிக்கிறதுனால நீங்க ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த டோபமைன் ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா உங்க பிரெயினுக்கு போற ஃபியூலை ஸ்டாப் பண்ணிடுது. அதனால தான் நமக்கு எப்பவுமே ஒரு மாதிரி மந்தமாவே இருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் த இன்சுலின் கிராஷ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். பட் அதுவே ஹெவியா சாப்பிடும்போது நம்ம கிளைசமிக் இண்டெக்ஸ் லெவல் ஸ்பைக் ஆயிடுது. அதனால தான் நமக்கு ஆஃப்டர்நூன் சாப்பிட்ட உடனே தூக்கமா வருது. அதுக்கு அடுத்த ரீசன் ப்ளூ லைட் லைட், சர்க்காடியன் டிஸ்ட்ரப்ஷன்னு சொல்லுறாங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறது தான். உங்க ஃபோன்ல வர அந்த ப்ளூ லைட் ரே உங்க பிரெயின் கிட்ட சொல்லுது இது மார்னிங்னு. ஸோ உங்க பிரெயின் ஸ்லீப் ஹார்மோன் மெலட்டோனினை மேக் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுது. இப்போதான் நிறைய பேர் சொல்லுறாங்க நான் 6 to 7 hours தூங்குறேன்னு. நீங்க எவ்வளோ நேரம் தூங்குறீங்கன்னு முக்கியம் இல்லை, எப்போ தூங்குறீங்கன்றது தான் முக்கியம். ஸோ த குவாலிட்டி இஸ் மேட்டர். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏன் ரொம்ப டயர்ட் ஆகுதுன்னு. ஸோ ரீசன் நம்பர் 1ல சொல்லுற டோபமைன் பர்ன் அவுட் உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ரீல் ஸ்க்ரால் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாச்சும் லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க. ஆஃப்டர்நூன் டைம் ஹெவி ஃபுட்ஸ் எடுக்காதீங்க. அப்படி எடுத்தாலும் ஏதாச்சும் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த 30 டே பாடி எனர்ஜி சிஸ்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபாலோ பண்ண இந்த 3 ஃபாஸ்ட் ரூல்ஸை உங்க டெய்லி ரொட்டீனுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ரூல் நம்பர் 1, ஸ்லீப் ரூல். லைக் நோ காஃபி 10 hours பிஃபோர் யூ ஆர் ஸ்லீப். அண்ட் தூங்குறதுக்கு 3 hours முன்னாடி நீங்க சாப்பிட்ருக்கணும். அண்ட் ஸோ தூங்குறதுக்கு 2 hours முன்னாடி நீங்க எந்த ஒர்க் பண்ணாலும் அதை ஸ்டாப் பண்ணணும். அண்ட் ஃபைனல் 1 hour தூங்குறதுக்கு முன்னாடி உங்க ஸ்கிரீன் ஆஃப் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட் ரூல் த சேவரி பிரேக்ஃபாஸ்ட் ரூல். வெறும் காஃபி அண்ட் டீயை மட்டும் உங்க பிரேக்ஃபாஸ்டா வச்சுக்காதீங்க. உங்க பிரேக்ஃபாஸ்ட்ல ஹை ரிச் புரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கணும். ஹை ரிச் புரோட்டீன்னா எக்ஸ், பன்னீர் அண்ட் நம்ம தமிழர்கள் பாரம்பரிய உணவு தானிய வகைகள் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா உங்க பிரேக்ஃபாஸ்ட் தான் உங்க ஹோல் டேவை ஸ்டெபிலைஸ் பண்ணும். நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இனிமே ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க. ரூல் நம்பர் 3, மார்னிங் சன்லைட். மார்னிங் சன்லைட்டை பார்க்கறது மோஸ்ட் ப்ரீஷியஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட் திங். ஸோ டெய்லியும் காலையில சன்ரைஸ்ல போய் நில்லுங்க. எனிவே சாதனையாளர்களே, இந்த 30 டே பாடி எனர்ஜி சிஸ்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்களும் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையும் மாறும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் மிஸ் டு சப்ஸ்கிரைப். மீண்டும் வருகிறேன், உங்களில் ஒருவன்.